வணக்கம் மக்களே. இன்றைக்கி உகாதி. வீட்டில் கொஞ்சம் கொசுவலை பீஸ் கொண்டு கரூர் போயிட்டார். நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. இப்போ தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். உகாதி நல்வாழ்த்துக்கள். அப்போல்லாம் அப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னையும் சரி, எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதும் சரி, பூநூல் நோம்பு காலையில் நேரமாக வந்துடுவார். நாங்களாம் குளிச்சுட்டு பிள்ளை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அப்பா இந்த பழம், வேப்பம்பூவு இதெல்லாம் போட்டு, வாழைப்பழம்லாம் போட்டு பிசைஞ்சி எங்களுக்கு குழந்த அத்தை பெரிய பிள்ளைங்க ஆகி கூட எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து வேண்டான்னாலும் விடமாட்டார். அதெல்லாம் இனிப்பு தோற்பு கசப்பு எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கைம்மா அப்படின்னு சொல்லி வேண்டான்னு அதுக்கு உதாரணம் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன நாளையில் கூட பிள்ளைங்களுக்கு பூநூல் போட்டு விட்டு எங்களுக்கு கையில் நூல் கொடுப்பாரு, கட்டிக்குவோம். அது ஒரு திருவிழா மாதிரி எங்களெல்லாம் செட்டியார் வீட்டில் இருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் பாருங்கள், நினச்சி பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஆகும். அதெல்லாம் இனிமேல் ஐயாவும் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி குளிக்க கூட பாருங்கள் இன்னார் ஆயிடுச்சு. காலம் போகிற பார்க்கல எல்லாம் அதை அப்படி அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியது தான். அவர் இல்லைனாலும் அதெல்லாம் என்ன வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கணக்கு இல்லை, குளிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆம்பளைங்க வெளியே போயிட்டார், தலைக்கு நம்ம குளிக்கக்கூடாது. வந்த விட்டது என்ன ஆனாலும் சரி, ஒன்றும் தப்பு இல்லை. தெய்வம் எங்கே போயிடுது. சரி, பாய். பால் வாங்கிட்டு வரணும். பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பால் காய்ச்சணும் நினப்பில்லாமல் சொல்லிட்டேன். பாய்.